இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் பெஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை செலக்ட் பண்ணுறதுலையே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட நியூ ஸ்டார்ட் அப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வெஹிக்கிள்ஸ்லேருந்து ஆல்ரெடியே ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிராண்டடான கம்பெனிஸ் வரைக்கும் ஏகப்பட்ட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் பைக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் நம்ம பெஸ்ட் பிராண்ட் என்னென்ன இருக்குது, அதில் எவ்வளோ சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அதாவது லாஸ்ட் 1 மந்தில் எவ்வளோ சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் 1 இயரில் எவ்வளோ சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அந்த டாப் பிராண்ட்ஸ்லேருந்து என்னென்ன வேரியண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் எந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு மை சேனல் மேக் இட் ஈஸி எவ்ரிதிங். எந்த பிராண்டில் எந்த ப்ரைஸில் கிடைக்கிது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வகையில் டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பஜாஜ் ஆட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தான். இந்த கம்பெனியை பொறுத்த வரையும் பிப்ரவரி மந்தில் 21,537 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே இப்போ மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34,863 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மந்த் ஆன் மந்த் சேல்ஸில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே இயர் ஆன் இயர் சேல்ஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா போன வருஷம் இதே மார்ச்லேருந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 93% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் இந்த பஜாஜ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனத்திலேருந்து பஜாஜ் சீடாக் அப்படிங்கிற நேமில் ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை லான்ச் பண்ணி, அதுவும் 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணி இந்த சேல்ஸை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த பஜாஜ் சீடாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்லேயே ஹையஸ்ட் சேல்ஸை ரீச் ஆயிருக்கு. இந்த பஜாஜ் சீடாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரையும் 3501, 3502, 3503 அப்படிங்கிற மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்னென்ன ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,02,000லேருந்து 1,47,000 வரைக்கும் வேரியண்ட்டை பொறுத்து ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் தான் ஓவரால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸ்லேயே 29.59% சேல்ஸை வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் தான். இந்த டிவிஎஸ் நிறுவனத்தை பொறுத்த வரையும் டிவிஎஸ் iQube அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயே இந்த சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச் மந்தில் மட்டும் கிட்டத்தட்ட 30,454 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிப்ரவரியில் 18,911 ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ப்ரீவியஸ் மந்த் ஆன் மந்த் சேல்ஸில் கம்பேர் பண்ணும்போது மந்த் ஆன் மந்த் சேல்ஸில் 61% சேல்ஸ் க்ரோத் ஆயிருக்கு. அதுவே இயர் ஆன் இயர் க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 14% வரையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த டிவிஎஸ் நிறுவனத்திலேருந்து iQube எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரையும் iQube S, iQube ST அப்படிங்கிற மாதிரி 2 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 kWh, 3.4 kWh, 5.1 kWh அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,07,000லேருந்து 1,60,000 வரைக்கும் வேரியண்ட்டை பொறுத்து பிரைசஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிஎஸ் iQube எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் தான் ஓவரால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸ்லேயே 25.85% சேல்ஸை வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் தான். லாஸ்ட் 6 மந்த் பிஃபோர் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் தான் டாப் ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த ஓலா நிறுவனத்தை தான் பஜாஜ் ஆட்டோவாக இருக்கட்டும், டிவிஎஸ் மோட்டார்ஸாக இருக்கட்டும் பீட் பண்ணி டாப்பில் போயிருக்காங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் பிப்ரவரி மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8,653 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே இந்த மார்ச் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 23,430 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மந்த் ஆன் மந்த் சேல்ஸில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 171% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே இயர் ஆன் இயரில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா -56% கம்மியாயிருக்கு. ஒரு சில அன்ரிசால்வ்டு கன்சர்ன்ஸு ஓலா நிறுவனத்திலேருந்து இருந்தாலும் ஏப்ரல் மந்தில் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனத்திலேருந்து ஓலா S1Z, S1 Air, S1 Pro, S1X, ஓலா எலக்ட்ரிக் ஜிக் அப்படிங்கிற மாதிரி பல வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க.
ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 40,000ல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1,60,000 வரைக்கும் வேரியண்ட் அண்ட் தென் அதனுடைய ஃபியூச்சர்ஸை பொறுத்து ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸில் கிட்டத்தட்ட 19.89% சேல்ஸை வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் பிப்ரவரி மந்தில் 11,944 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 15,446 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மந்த் ஆன் மந்த் சேல்ஸில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே இயர் ஆன் இயர் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏத்தர் நிறுவனம் 11% வரையும் கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஏத்தர் நிறுவனம் இந்த மந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் மந்த்லி சேல்ஸையும் ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த ஏத்தர் நிறுவனத்தை பொறுத்த வரையும் ஏத்தர் ரிட்ஸா, ஏத்தர் 450X, ஏத்தர் 450Xலேயே 2 வேரியன்ட், அதாவது 2.9 கிலோவாட் ஆர் 3.7 கிலோவாட் இருக்கிற மாதிரி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 450 Apex அப்படின்னு சொல்லக்கூடிய டாப் வேரியன்ட் வரைக்கும் பல வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,12,000லேருந்து 2 lakhs வரையுமே பேட்டரி வேரியன்ட் அண்ட் தென் ஃபியூச்சர்ஸை பொறுத்து ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏத்தர் எனர்ஜி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸில் 13.11% சேல்ஸை வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனத்தை பொறுத்த வரையும் பிப்ரவரி மந்தில் 2,692 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மார்ச் மந்தில் 7,977 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓவரால் மந்த் ஆன் மந்த் சேல்ஸில் க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 196% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே இயர் ஆன் இயர் சேல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% வரையும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனத்திலேருந்து இதுவரைக்கும் விடா V2 அப்படிங்கிற நேமில் ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வேரியன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விடா V2 Pro, V2 Plus, V2 Lite அப்படிங்கிற மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 75,000லேருந்து 1,20,000 வரையும் பேட்டரி வேரியன்ட் அண்ட் தென் ஃபியூச்சர்ஸை பொறுத்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனம் ஓவரால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸில் கிட்டத்தட்ட 6.77% சேல்ஸை வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் பிப்ரவரி மந்தில் 3,703 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 5,641 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 52% வரையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே இயர் ஆன் இயர் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 87% வரையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் EV அப்படிங்கிற நேமில் தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் ரியோ LI Plus அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 60,000லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் மேக்னஸ் S, மேக்னஸ் LT அண்ட் தென் நெக்ஸஸ் X, நெக்ஸஸ் ST அப்படின்னு சொல்லிட்டு 60,000ல ஸ்டார்ட் பண்ணி 1,20,000 வரையும் வேரியண்ட் ஃபியூச்சர்ஸை பொறுத்து ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் நிறுவனம் ஓவரால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸில் கிட்டத்தட்ட 4.79% சேல்ஸை வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் பிகாஸ் ஆட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் பிப்ரவரி மந்தில் 1,218 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே இந்த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2,591 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மந்த் ஆன் மந்தில் கம்பேர் பண்ணும்போது 112% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய வேரியன்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா C12i, RUE 350, 350 Max அப்படிங்கிற மாதிரி பல வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,05,000லேருந்து 1,40,000 வரையும் டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பியூர் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் 1,566 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை பிப்ரவரி மந்தில் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே மார்ச் மந்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,805 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மந்த் ஆன் மந்தில் கம்பேர் பண்ணும்போது 15.26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பியூர் எனர்ஜி நிறுவனத்திலேருந்து ePluto 7G CX, 7G ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி 4 வேரியண்ட்டில் ஸ்கூட்டர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 70,000லேருந்து 1,15,000 வரையும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது ரிவோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் பைக் நிறுவனம். இது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இல்லைங்க, பைக் நிறுவனம், டாப்பில் வந்திருக்கக்கூடியது. இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் RV 400 அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில்
வேரியண்ட்டில் எலக்ட்ரிக் பைக்கை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பிப்ரவரி மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 760 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே இந்த மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1395 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மந்த் ஆன் மந்த் சேல்ஸில் 83.55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த எலக்ட்ரிக் பைக்கோட ப்ரைஸை பொறுத்த வரையும் 1,40,000லேருந்து 1,50,000 வரையும் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பேட்டரி வேரியண்ட்டை பொறுத்து. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்திலேருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய லூனா அப்படிங்கிற மாதிரி, அண்ட் தென் ஜிங்க் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அண்ட் தென் ஜூம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அண்ட் தென் ஃப்ளெக்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சேல்ஸை பொறுத்த வரையும் பிப்ரவரி மந்த்ல 765 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே மார்ச் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா 842 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மந்த் ஆன் மந்த்ல கம்பேர் பண்ணும்போது 10% வரையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ப்ரைஸை பொறுத்த வரையும் 70,000லேருந்து கிட்டத்தட்ட 1,10,000 வரைக்கும் டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டை பொறுத்து ப்ரைஸஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்லேயே டாப் 4ல் இருக்கக்கூடிய நிறுவனம், அதாவது பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஓலா அண்ட் தென் ஏத்தர் எனர்ஜி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேரில் கிட்டத்தட்ட 80% எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸை ஆக்குபை பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 20% தான் அதர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸு இருந்துட்டு இருக்கு. இந்த மார்ச் 2025ல் ஓவரால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,30,274 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை இந்தியா ஃபுல்லாக சேல்ஸ் ஆயிருக்கு. அதில் இருந்த பெஸ்ட்டான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பெஸ்ட் சேல்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லிஸ்ட்டை வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை பற்றியுமே நம்ம சேனல்லையே ஆல்ரெடியே ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரையும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக வீடியோஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோவை பார்க்குற உங்களில் யாருக்காவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட்ஸ், அதாவது ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு போடுற மாதிரி, அதாவது மேரேஜாக இருக்கட்டும் இல்லை ஊர் திருவிழா அண்ட் தென் எனி அதர் ஃபங்க்ஷன்ஸ் எதாக இருந்தாலுமே நம்ம ஒரே மாதிரி டிசைனில் இருக்கக்கூடிய டிஷர்ட்ஸ் போட்டு பார்த்துருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் குறைஞ்ச விலையில் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களில் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.